வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கில் இருக்குங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கில் கேடிஎம் பைக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. கேடிஎம் லவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னாங்க, இங்கே 160லேருந்து 1290 வரைக்கும் எல்லா வகையான பைக்கு இங்கே வச்சுருக்காங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு பைக்காக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1290 பைக்குங்க. கேடிஎம் பைக் ஓனர்ஸ் இந்த ட்ராக்கில் ஓட்டி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம கேடிஎம் பைக் வாங்கணும், எந்த வேரியண்ட் வாங்கணும்னு தெரியல, எந்த பைக் வாங்கலாம் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸில் இருக்குங்களுக்காக இங்கே எல்லா வகையான பைக்கையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பைக்காக போய் பார்க்கலாம். இங்கே 160லேருந்து 1290 வரைக்கும் இருக்கிற எல்லா பைக்கில் நம்ம உட்காந்து பார்த்து நம்ம ஹைட்டுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நமக்கு இந்த பைக் செட் ஆகாமல் இல்லையாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களே, இந்த பைக் பார்த்தீங்கன்னா 1290 டிஸ்பிளே பாருங்கள், ரொம்ப மிக பெருசாக இருக்குதுங்க. அந்த 890 விட 1290 வந்து டிஸ்பிளே ரொம்ப பெருசுங்க. இப்போ ரெண்டாவது, இந்த மோனோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் வருதுங்க. 890 வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. ஹெட்லைட் பாருங்கள், ரொம்ப பெரிய ஹெட்லைட்டு. WPX ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டரான சீட்டுங்க. வண்டி பார்க்க ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. வண்டி பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய வண்டிங்க. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஹைவேஸில் இது பிடிக்கவே முடியாது. மிகப்பெரிய வண்டிங்க. பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்குதுங்க. இன்ஜின் பாருங்கள், சரியான சைஸில் இருக்குதுங்க. அடுத்து நம்ம 390 அட்வென்ச்சர் பைக்கு தாங்க. என்டியூரா பைக்குங்க. அட்வென்ச்சர்லேயே இது என்டியூரா பைக்குங்க. இது மோட்டோ கிராசிக்காக ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்ட பைக்குங்க. சீட்டு பாருங்கள், மோட்டோ கிராசிக் சீட்டு. 390ங்க. டிஸ்பிளே வந்து ரொம்ப சின்ன டிஸ்பிளேங்க. அதை அந்த 890 பார்க்குற டிஸ்பிளே விட ரொம்ப சின்ன டிஸ்பிளேங்க. பார்த்தா ஒரு 2 இன்ச்சு அது மாதிரி சைஸ் தாங்க. நம்ம அட்வென்ச்சர் 390 மாதிரியாதுங்க. இதான் மக்களே கேடிஎம் 890 அட்வென்ச்சர் பைக்கு. டிஸ்பிளே பாருங்கள் சும்மா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ராடு மாதிரி தெரியுது பாருங்கள். நல்லா க்ளோஸ்அப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதான் டேம்பரிங், ஹேண்டில் பார் டேம்பரிங்கு. நீங்கள் ஹை ஸ்பீடாக போகும்போது வாப்ளிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வரும் பாருங்கள். அதுதான் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், 2 டபுள் டிஸ்க்கு. வண்டி பார்த்தாவே பயங்கரமாக இருக்குதுங்க. சேக்கப் சேர் பாருங்க எவ்வளோ பெருசாக ஹெவியாக இருக்குன்னு. டுவல் டிஸ்க் மக்களே பாருங்கள். WPX டயர் பாருங்க, 90/90. வண்டியில் ஏறி பார்க்கலாங்க. வண்டி செமையாக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.5 ஹைட் இருந்தால் போதுங்க, இந்த வண்டி ஓட்டலாம். பேக் டயர் பாருங்க, 150 டுவெல் பர்பஸ் டயருங்க. பின்னாடி லக்கேஜ் கேரியெல்லாம் இருக்குது. லாங் டூர்லாம் சூப்பராக பண்ணலாங்க. ஹிமாலயாஸ் எல்லாம் பட்டாய கிளப்பலாம். அப்பா, வண்டி சூப்பராக இருக்குங்க. மக்களை இதை பார்த்தீங்கன்னா டியூக் 200ங்க. நம்ம ஹெல்மெட் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். ஆல் டைம் மை ஃபேவரட் வண்டி டியூக் 200ங்க. அடுத்து 250, 390, மறுபடியும் ஒரு 390 வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 390ல 350 இன்ஜின் வர்றதுங்க. இது 390 தான். இது வந்து ட்ராக் பைக்குங்க, கேடிஎம் ட்ராக் பைக். இது 790
செம்ம லுக்காக இருக்குங்க 790. சைலன்சர் பாருங்கள், மாடிஃபை பண்ணியிருக்காங்க. டபுள் டிஸ்க்கு 790ல் டபுள் டிஸ்க் வருதுங்க. ட்ராக் ட்ரையை போட்டிருக்காங்க. டியூக் 200க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 790 தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சூப்பர் பைக்குங்க 790. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 200.